SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளை ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். சிஐடிக்குள் இசாரா செவ்வந்திக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம், போலீஸ் அதிகாரிகளும் அதிரடி. மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் ஆரம்பம். ட்ரம்பின் நிர்வாகத்துக்குள் உருவாகியுள்ள மோதல், ட்ரம்ப் வெளியிட்டுள்ள புதிய தகவல். தொடர்பன விரிவான செய்திகள். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்பட்ட பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்திக்கு போலீஸ் பிரிவுக்குள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நடத்திய குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக போலீசார் கடும் ஒழுக்காற்று நடவடிக்கையினை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியகஸ்தகர் FU புட்லர், மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தனிப்பட்ட ரீதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விஜயம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அங்கு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றினூடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் அரசு அதிகாரிகளாவர் என்றும் அவர்கள் குற்றவாளிகளுக்கு எவ்வித தொடர்புகளையும் பேண முடியாது என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியகஸ்தகர் FU புட்லர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். போலீஸ் அதிகாரிகள் தமது கடமைகளை செய்யும் போது தமது பொறுப்புகளை பேண வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் நோக்கங்களுக்காக தன்னிச்சையான முறையில் முன்னெடுக்கப்படும் வைத்திய இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை காலை 8 மணி தொடக்கம் 24 மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தை முன்னெடுக்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ள வைத்தியர் கன்சமால் வீரசூரை எவ்வித முன் அறிவித்தலுமின்றி அரசு நோக்கங்களுக்காக சட்டவிரோத முறையில் வைத்தியர்களிடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதற்கென விசேட பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான நடவடிக்கை இதற்கு முன்னர் எப்போதும் இடம்பெறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த இடமாற்றங்கள் காரணமாக நாளை காலை 8 மணி தொடக்கம் நாடு தழுவிய ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தை செயற்படுத்தும் என்றும் அவர் மேலும் கூறுகின்றார். இந்த இடமாற்றங்களை நிறுத்துவதற்கு நாளை காலை வரை அரசாங்கத்துக்கு அவகாசம் வழங்கப்பட்டதுடன் அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் வேலைநிறுத்தம் உறுதிப்படுத்தப்படும். வேலைநிறுத்தத்தின் போது அவசர சிகிச்சைகள் சேவைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் என்றும் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் களிவாச்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடுக்கல்மர பகுதியில் சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி காணப்படுவதாக கருதப்படும் இடத்தில் 36 ஆண்டுகளுக்கு பின்னர் நீதிமன்ற உத்தரவுக்கமைய இன்று அகழ்வு பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரை முடித்துவிட்டு கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு சென்று கொண்ட முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அப்பகுதியில் புதைக்கப்பட்ட வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து களவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றம் பிரதீபன் முன்னிலையில் இன்று முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த அகழ்வு பணியின் போது சட்டத்திரணி ராசி முகமது உட்பட சட்டத்தரணிகள் குழுவினர், காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகள், போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பிரசன்னமாக இருந்தார்கள். மேலும் விசேட அதிரப்படையினர், குற்றவியல் பிரிவினர், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். இதன்போது குடுக்கல் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்களும் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிட வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கையாள்வது குறித்து தனது நிர்வாகத்துக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை ஒப்புக்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது உளவுத்துறை தலைவர் துளசி காபோர்ட் ஒப்பீட்டளவில் மென்மையான அணுகுமுறையை கையாள்வதாகவும் அதேவேளை அவரது தலைமை மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் கூறியுள்ளார். செய்தியாளரிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி லட்சியங்கள் குறித்த விவகாரத்திலும் காட்பார் தன்னை விட மென்மையாளர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வேறுபாடு இருந்த போதிலும் தனது தேசிய உளவுத்துறை இயக்குநருக்குத்தான் இன்னும் நான் ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனின் இராணுவ அழுத்தத்தையும் ராஜதந்திர அணுகுமுறைகளையும் சமநிலைப்படுத்த முயன்று வரும் வேளையில் ஈரானின் அணுசக்தி திறன்கள் குறித்த கருத்துக்கள் ஓரளவு கலவையாகவே நிலவி வரும் வேளையில் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. ஈரான் அணு ஆயுத உருவாக்க அனுமதிக்கக்கூடாது என்ற தனது கடுமையான நிலைப்பாட்டையும் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தெஹ்ரான் அத்தகைய திறன்களை பெறுவதையும் அவர் கடுமையாக எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஈரானிய சொத்துக்களை குறிவைத்து அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து நடத்தும் தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்ந்த போதிலும் ஈரானோடு சாத்தியமான உடன்பாடு எட்டப்படலாம் என்றும் அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். நான் அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம், ஆனால் அது நடக்காமலும் போக வாய்ப்புள்ளது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் யுரேனியம் கையிருப்பும் இடங்கள் குறித்து தனது புரிதல் அமெரிக்காவுக்கு மிகுந்த நம்பிக்கை இருப்பதாக காட்பாட் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி விவகாரம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்போது 2வது மாதமாக நீடித்து வரும் பின்னணியில் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன.
இராணுவ நடவடிக்கைகள் தொடர்வதாலும் ராஜதந்திர வழிகள் திறந்திருப்பதாலும் கடுமையான தடுப்பு உற்பத்தியை பின்பற்றுவதற்கும் பேச்சுவார்த்தைக்கு இடமளிக்கும் இடையிலையில் தனது நிர்வாகத்துக்கு நிலவும் சமநிலைப்படுத்தும் போராட்டத்தை ட்ரம்பின் கருத்துக்கள் எடுத்துக் காட்டுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளை ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். சிஐடிக்குள் இசாரா செவ்வந்திக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம், போலீஸ் அதிகாரிகளும் அதிரடி. மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் ஆரம்பம். ட்ரம்பின் நிர்வாகத்துக்குள் உருவாகியுள்ள மோதல், ட்ரம்ப் வெளியிட்டுள்ள புதிய தகவல்.